ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் ஜெனி ஷெவ்ரிஷியர். இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னா ஒய் இஸ் அனிமல் ஃபிலிம் ஹிந்து வர்சஸ் முஸ்லீம் மேஸ்குலினிட்டி ஃபிலிம்னு தான். இப்போ இந்த ஃபிலிமை நீங்கள் மறைமுக ஆர்எஸ்எஸ் படம்னு சொன்னாலும் சரி, இல்லை ஓப்பன் ஆர்எஸ்எஸ் படம்னு சொன்னாலும் சரி, இது ரெண்டுக்குமே இந்த ஃபிலிம் பொருந்தும். இப்போ நானும் என் அண்ணனும் சைல்டுஹுட்டில் இருந்தே ரன்பீர் கபூருக்கு ஃபேனு. அப்படிப்பட்ட ரன்பீர் கபூரையே இந்த படத்தில் நடிக்க வச்சுட்டாங்கன்னு தான் எனக்கு இருந்து. இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாருமே மனநோயாளி. நானும் ஒரு மனநோயாளி தான். ஏன்னா நானே இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணேன். அதுலேயும் கடைசி ரன்பீர் கபூருக்கும் இந்த பாபி டியோலுக்கும் உள்ள அந்த மேன் டு மேன் காம்பேட்டை திருப்பி திருப்பி நான் பார்த்துட்டே இருந்தேன். அதை பார்த்துட்டு இருக்கும் போது தான் எனக்கு உள்ள ஆர்டிஸ்ட் இது இதாக்கும் இது அதாக்கும்னு சொல்லி எனக்கு உள்ள ஆர்டிஸ்ட் டாக்டர் ஆர்ட் எனக்கு மனநோயை சரியாக்குனாரு. அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ண போகிறேன். இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்கில் ரன்பீர் கபூர் ஒரு கதையை சொல்லியிருப்பார். ஒரு ஷார்ட் ஸ்டோரி. எப்படி ஒரு கிங்டத்தில் ஒரு ராஜாக்க பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. அவள் குளிச்சுட்டு இருக்கும் போது பந்தர் அங்கே உள்ள குரங்கு அவளை கூப்பிட்டு அந்த குரங்கு அதுக்கு ஆண் உறுப்பை கை வச்சு காணிக்கும். இளவரசி போய் இதை அவளுக்கு அப்பா கிட்ட சொல்லுதா. அவளுக்கு அப்பா ராஜா அந்த மந்திரிங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த குரங்கை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த மந்திரிங்களும் போய் இந்த குரங்கை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மந்திரிங்க சொல்றதுக்கு எல்லாத்தையுமே காப்பி பண்ணி இந்த குரங்கு திருப்பி வெளியிருந்து உடனே இந்த மந்திரிங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு 2 கத்தி, உண்மையான கத்தியை குரங்கத்தை கொடுத்து ஃபேக் கத்தியை இவங்க வச்சு இவங்களை குத்தி அப்படி சாவறது மாதிரி நடிச்சாங்க. உண்மையான கத்திய அந்த குரங்கெடுத்து எல்லாமே அது பண்ணி, ஆனா அது குத்தல. அதுக்கு சைட்ல உள்ள கையில வச்சுட்டு திருப்பி அவங்கள கூப்பிட்டு அதுக்கு ஆண் உறுப்ப அந்த குரங்கு காணிக்கு. இந்த கேவலமான கதைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளவரசி குளிக்கிறத பார்த்து குரங்குக்கு ஆசை வந்துருச்சு. அவளை கற்பழிக்கணும்னு. ஆனா குரங்குக்கு தைரியம் இல்ல. இந்த குரங்க பார்த்து கோவத்துல இளவரசி இதை போய் அவளுக்கு அப்பாவான ராஜா கிட்ட சொல்றாங்க. அந்த ராஜாக்கும் தைரியம் இல்லை. நேரடியா போய் அந்த குரங்குக்கு தலையை வெட்ட. அவர் அவருக்கு மந்திரிங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த குரங்கை போய் பிரிச்சு தர சொல்றாங்க. இல்லதான் கொண்டு தர சொல்றாங்க. இந்த மந்திரிங்களும் அங்க போய் அந்த குரங்கை கண்டுபிடிச்ச பிறகு பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க ஒருத்தருமே ஆல்ஃபா மேல் இல்லை. உண்மையான ஆல்ஃபா மேல் நம்ம அனிமலான ரன்பீர் கபூர் தான். அவருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்ஷன் மட்டும்தான், பேச்சுவார்த்தையே கிடையாது. அப்படி நேராக போய் எல்லாரையுமே கொன்று சாச்சிருவாரு. ஆனால் அதுதான் ஆல்ஃபா மேல். எதுக்கு சட்டம் இருக்கு, எதுக்கு ஜனநாயகம் இருக்கு, எதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு, இதை ஒன்றுத்தையுமே ஆல்ஃபா மேல் மதிக்காது. ஆல்ஃபா மேல் அது நினச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கும். இவன் என்னெல்லாமோ பேசி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவான். அந்த பொண்ணு அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதையே விட்டுட்டு இவன் பின்னாடி ஓடி வந்துடுவா. நிறைய பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இருக்கிறதுலே ஒரு நைட்மேர். அவங்க அவங்க பொண்ணுங்களை வளர்க்கும் போது இந்த மாதிரி ஆளுக்கிட்ட மாட்டிருக்கூடாருன்னு தான் அவங்க பயந்து பயந்து வளர்ப்பாங்க. சினிமாலேயோ இல்லாத பழைய காலம், இந்த காமராஜர் காலத்தில் இந்த மாதிரி பொண்கள் இருந்திருக்கலாம். எனக்கு அப்பா மாதிரி எனக்கு ஒரு கணவர் வேணும்னு சொல்லக்கூடிய பொண்ணுங்க. இப்போ அது படிப்படியாக குறைஞ்சி எல்லாமே ஆயிடுது. இப்போ உள்ள பொண்கள் எல்லாமே அவங்க அப்பாவை மாதிரி ஒரு கணவரை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்பாவை பார்க்கும்போது எப்போவுமே சேவிங்ஸ்லேயே இருப்பார். எல்லாத்தையுமே இந்த ஃப்யூச்சர் என்னன்னு அப்படி அப்படி பிளான் பண்ணி அவருக்கு டிசிஷனாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆம்பளை வேண்டாம் எனக்கு அந்த நேரத்தில் செலவு பண்ணுறது மாதிரி ஒரு ஆம்பளை வேணும்னு அதுக்கு பின்னாடி தான் எல்லா பொண்களும் இப்போ போயிட்டு இருக்காங்க. இந்த அப்பன்லேயும் சொல்லணும். ஏன்னா பொம்பளை பிள்ளை பிறந்துட்டேன்னு இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவாங்க. அவ்வளோ தாட்டா காணிச்சிட்டு போகும்போது அந்த அப்பங்கிட்டயே சொல்லுவாங்க, நீ எனக்கு நினச்ச மாதிரி ஒன்றுமே கொடுக்கலன்னு. கூட பிறந்த அந்த அண்ணங்கிட்டே தம்பிக்கிட்டே கேட்டால் தெரியும். அவனும் சொல்லுவானுவேன், இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஃபஸ்ட்டு, நான் தான் செகண்டு. ஸோ இவ்வளோ அப்படி தாட்டா காணிச்சிட்டு போயிட்டாலும் இந்த பொண்ணு, இந்த படத்தில் பொண்ணு அப்படி தான் போவோம். இவ ஓடி போன ஆள் எல்லா இடத்துலையுமே ஒரு பொறுக்கி. அதாவது ஒரு ஆம்பளை எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுவான். கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு மேலே அவனுக்கு உரிமை உண்டு. ஆனால் இவன் அதை ரொம்ப ஓவராத்து உரிமை எடுத்துப்பான். இவனுக்கு தோணும் போதெல்லாம் அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுவான். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு கூட ஒரு ஓப்பன் ஃபீல்டில் தான் நடந்து, அதே மாதிரி உண்மையான லவ்னு சொல்லிட்டு இவன் ஒரு இன்னொரு பொண்ணுக்கு மேலே இதை ஒரு அஃபேர் மாதிரி கூட வச்சு ஒரு சின்ன வீட்டில் வச்சிருப்பான். நீ கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு மேலே உனக்கு உரிமை இருக்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டி நீ உனக்கு ஆண்மையை ஃபுல்லாக அவளுக்கிட்ட காணிச்சாலும் அது அஃபென்ஸு தான். அதே மாதிரி நீ உடலுறவு வச்ச பொண்ணுக்கு நீ அங்கீகாரம் கொடுக்காம சின்ன வீரில் போய் ஒளிச்சு வைக்கிறதும் அஃபென்ஸ் தான். ரெண்டுமே இவன் பண்ணுவான்.
இவனுக்கு தாத்தா இருக்கிற வீட்டில் தான் வந்து இவன் வந்து அஃபேர் வைக்கிற இந்த பொண்ணை வந்து போய் வந்து ஒளிச்சு வைப்பான். தாத்தா வந்து சும்மா வருவாரா? தாத்தாவும் வந்து ஒரு கையை வந்து பார்த்துருவாரு. இவன் வந்து ஒரு பொண்ணோட நிறுத்துவானா? இவன் பல பொண்களை அங்க போய் வந்து ஒளிச்சு வைப்பான். இவனுக்கு கூட உள்ள எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. இவன் இறந்த பிறகு இவனுக்கு பிள்ளைகள், இவனுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எல்லாரும் போய் வந்து அந்த இடம் வந்து என்ன ஆகும்? விபச்சாரம் ஆகும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த படத்துலயும் வந்து ஒரு சீனும் வந்து அவங்க வைக்கல. ஆனா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்திருந்தா அந்த மாதிரியும் வச்சிருப்பானுவன். பழைய காலத்துல வந்து இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. அதனால பிறக்கிற பிள்ளைகளெல்லாம் வந்து இந்த சமுதாயம் வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறோம். பொது வழியில நான் அந்த பேரை வந்து எனக்கு சொல்லணும்னு ஆசை இல்லை. இந்த படத்துல வந்து இந்த பொண்டாட்டி வந்து ரம்பீர் கபூர் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பான். நீ வந்து காண்டம் போட்டு பண்ணியிருக்க மாட்டேதானே, ஏன்னா அதுவும் ஸ்டைல் இல்லை, நீ ஓப்பனாக தானே பண்ணியிருப்பேன்னு. ரம்பீர் கபூரும் மனசுல வந்து நினைச்சிருப்பான். ஆமா, ஆல்ஃபா மேல்னா அப்படிதான், அனிமல்னா என்ன காண்டம் போட்டா பண்ணும் அப்படின்னு ரம்பீர் கபூரே மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு. ரம்பீர் கபூர் வந்து எஜுகேஷனல் ஆட்டும் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லுவார். எப்படி வந்து ஹிட்லருக்கு நாசி சிம்பிளும் நம்ம இந்தியன்ஸுக்கு ஸ்வஸ்டிகா சிம்பிளும் வந்து வித்தியாசம். ஹிட்லருக்கு நாசி சிம்பிள் வந்து கொஞ்சம் திருங்கி இருக்கும்னு வந்து எஜுகேஷனல் ஆட்டும் ரம்பீர் கபூர் வந்து சொல்லுவார் இந்த படத்தில். ரம்பீர் கபூர் வந்து ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்துருவார். நாங்கள் எல்லாம் வந்து ஹிந்து மேஸ்குலானிட்டி, நாங்கள்லாம் ஹிந்து ஆண்மைத்தனம்னு. இவங்களை அந்த அழிக்க நினைக்கிற கூட்டம் வந்து முஸ்லிம் மேஸ்குலானிட்டி, முஸ்லிம் ஆண்மை கூட்டம். பாபி டியோல் ஒரு பொண்ணை வந்து பிரெக்னன்ட் ஆக்கி அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் வந்து பண்ணுறாரு. அது வந்து அவருக்கு 3வது கல்யாணம். அவருக்கு 3வது கல்யாணத்தில் வந்து அவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. எல்லாருமே அந்த கல்யாணத்தில் உண்டு. அவருக்கு ஃபஸ்ட்டு பொண்டாட்டியும் செகண்ட் பொண்டாட்டி அவங்களுக்கு பிள்ளைகள். சடனா வந்து ஒரு ஆள் வந்து பாபி டியோல் கிட்ட வந்து மெசேஜை வந்து கொடுக்குறாரு. உங்க அண்ணனை வந்து ரம்பீர் கபூர் கொன்னுட்டானு. உடனே வந்து பாபி டியோல் கோவத்துல வந்து கொடூரமாட்டு வந்து அந்த மெசேஞ்சரை வந்து கொலை பண்றாரு. எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கு பிள்ளைகள் எல்லாமே வந்து அதை பார்க்கு. இந்த சீனை வந்து ஏன் வச்சிருக்காங்கன்னா வந்து ஹிந்து ஆண்மைத்தனம் உள்ள ரம்பீர் கபூர் வந்து எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி தான் பண்ணுவார். அவங்களுக்கு பிள்ளைகளுக்கும் பொண்டாட்டிக்கும் வந்து ஒன்றுமே தெரியாமல் கொலை பண்ணணும்னா கூட எல்லாம் தனித்தனியாக தான் போய் கொலை பண்ணுவார். அஃபேர் வைக்கணும்னா கூட வந்து தனியாக தான் போய் வந்து அஃபேர் வைப்பார். ஆனால் பாபி டியோல் வந்து அப்படி கிடையாது. அவருக்கு வந்து எல்லாமே வந்து ஒன்று தான். பிள்ளைகள் இருந்தாலும் அவருக்கு ஒரு கவலை இல்லை. அவர் எல்லாத்தையும் கொலையும் பண்ணுவார். இதே மாதிரி தான் இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து அப்படியே அவனுக்கு 3வது பொண்டாட்டிக்கிட்ட வந்து டக்குன்னு வந்து உடல் உறவு வந்து பண்ணுறதுக்கு அவன் தயாராகுவான். எல்லாருமே அதை பார்த்து வெளியே வந்து போவாங்க. அவனுக்கு ஃபஸ்ட்டும் செகண்ட் பொண்டாட்டியுமே வந்து எப்படி காணிச்சிருப்பாங்கன்னா வந்து பணத்துக்கு வேண்டி தான் வந்து அவங்க பாபி டியோவில் வந்து கல்யாணம் பண்ண மாதிரி. அந்த 3வது பொண்டாட்டி கிட்ட உடலுறவு வச்ச பிறகு கூட அவனுக்கு அது தாங்காம அவனுக்கு ஃபர்ஸ்ட் 2 பொண்டாட்டிக்கு கிட்டையும் வந்து அவங்கள வந்து அடிச்சு வந்து உடலுறவு வைக்கிற மாதிரி காணிச்சிருப்பாங்க. இது வந்து இவங்க வந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு மேல வந்து ஒரு அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட இந்து மதத்துல இருந்து பிரிஞ்சுதான் வந்து சீக்கியர்கள்லாம் வந்து தனியா போனாங்க. இந்த படத்துல வந்து அம்பேத்கர் திருப்பி போய் வந்து சீக்கியர்கள் கிட்ட வந்து போய் வந்து சேர்ற மாதிரி எல்லாம் வந்து காணிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரம்பீர் கபூருக்கு தாத்தாவும் சொல்லுவாரு, பிரிஞ்சு போன இவனும் உனக்கு சகோதரன் தான் வருவான். ஆனாலும் ரம்பீர் கபூர் வந்து இல்ல இல்ல நான் அவனான்னு பார்த்துட்டேன்னு அவனை கொலை பண்ணுறதுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போறது மாதிரி எல்லாம் சீன் வந்து இருக்கு. ரம்பீர் கபூர் வந்து அவருக்கு பீனஸ் ஹேரை வந்து ஷேவ் பண்ண மாட்டார். அதுக்கே வந்து இந்த ஃபிலிமில் வந்து சீனெல்லாம் வச்சுருக்காங்க. எப்படி வந்து அந்த இடத்துல வந்து நேச்சுரலாக வளர வரணும் அப்படின்னு எல்லாம் வந்து சீனை வந்து வச்சுருக்காங்க. இதுவும் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு மேலே வந்து ஒரு அட்டாக் தான். ஏன்னா முஸ்லீம்ஸுக்கு வந்து பீனஸ் ஹேரை வந்து ஷேவ் பண்ணணும். பாபி டியோல் வந்து ஒரு பொண்ணை வந்து ரம்பீர் கபூருக்கு மேலே ஸ்பை பண்ணுறதுக்கு அனுப்புவான். அந்த பொண்ணுக்கு மேலே வந்து ரம்பீர் கபூர் வந்து ஒரு அஃபேரை வச்சு சின்ன வீட்டில் வச்சு நல்ல விலை கூடுதல் சாதனத்தெல்லாம் வாங்கி கொடுத்து காரெல்லாம் வாங்கி கொடுத்து ரம்பீர் கபூர் வந்து அந்த பொண்ணுக்கு மேலே அதாவது உரிமை கொடுக்காம அந்த ஒரு பொண்ணை ஒரு சின்ன வீட்டில் வச்சு அந்த கவனிக்கிறத பார்த்து அந்த பொண்ணு வந்து மனசில் வந்து மாறி ரம்பீர் கபூர்கிட்ட உண்மை சொல்கிறது மாதிரி ஒரு சீனை வந்து வச்சுருக்காங்க. இது ஏன்னா வந்து நாங்கள் சின்ன வீராத்து வச்சுருந்தாலும் வந்து அந்த பொண்ணுக்கு நாங்கள் வந்து எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு சீனை வந்து வச்சுருக்காங்க. இந்த சீனுக்கு அர்த்தம் வந்து அதுதான். உனக்கு வீரை கண்டுபிடிச்சி ரம்பீர் கபூர் எல்லாம் வந்து அங்கே போன பிறகு வந்து இவங்களுக்கு பலத்தை பார்த்து பயந்து வந்து பாபி டியோல் வந்து ஓடிடுவான். பாபி டியோல் வந்து அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஓடிடுவான். ஸோ ரம்பீர் கபூர் வந்து இந்த பொண்டாட்டிங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னா வந்து இதுக்கு முன்னாடி அந்த வயசான அவனுக்கு அம்மாவை பாபி டியோலுக்கு அம்மாவுக்கு காலில் எல்லாரும் விழுந்து வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குவாங்க. ஆனால் இந்த பொண்டாட்டி கிட்ட வந்து இவங்க வேற மாதிரி இந்த பொண்டாட்டிங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க.
அந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் எனக்கு பார்க்கும்போது, எனக்கு ஒரு விஷயம் தான் வந்து என் மைண்ட்ல வந்து ஞாபகத்துக்கு வந்து, பின் லேடன வந்து அமெரிக்கன்ஸ் வந்து கொலை பண்ணும்போது வந்து, அவனுக்கு 3 பொண்டாட்டி தான் வந்து அவன வந்து கவர் பண்ணுவாங்க. அவன் மேல வந்து ஒரு கன் ஃபயரும் வந்து பத்திரக்கூடாதுன்னு. அந்த பொண்டாட்டிக்கு சட்ட புறவு தான் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து பின் லேடன வந்து கொலை பண்ணுவாங்க. அத மாரியே இந்த சீன் கொஞ்சம் இருக்கேன்னு வந்து எனக்கு தோணுச்சு. அத மாரி தான். அத வச்சு தான் வந்து இந்த சீன வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா, அவன் ஓடிட்டான். பாபி டியோல் வந்து ஓடிட்டான். ஆனா வந்து இந்த பொண்டாட்டிங்க வந்து அவன் விட்டுட்டு ஓடுனவன காப்பாத்தணும்னு வந்து அவன் எங்க போனான்னு சொல்லாம வந்து இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து உண்மைய வந்து ரன்பீர் கபூர் வந்து அவருக்கு வேல ஹேண்டில் பண்ணி வந்து வர வச்சுருவாரு. கடைசியில வந்து ரன்பீர் கபூரும், பாபி டியோலும் வந்து மேன் டூ மேன், ஆண் டூ ஆண் வந்து சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில பாபி டியோல் தான் வந்து ஜெயிச்சிட்டே இருக்காரு. ரன்பீர் கபூருக்கு வந்து அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. ஆனாலும் ரன்பீர் கபூர் வந்து அவருக்கு ஆளுங்க கிட்ட வந்து சொல்றாரு, ஒருத்தருமே தலையிடாண்டா, நான் பாத்துக்கிறேன், இது எனக்கும் அவனுக்கும்னு. அந்த ரத்தம் ஃபுல்லா உடஞ்சிட்டு இருக்கும்போது அப்படி அந்த இதுலயுமே வந்து அவர் நியாயத்தை வந்து பிடிச்சி தூக்குறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா பாபி டியோல் வந்து அப்படி பண்ணல. ஏன்னா வந்து பாபி டியோலுக்கு ஆளுங்க வரும்போது கூட பாபி டியோல் வந்து கையை வச்சு நிறுத்துறாரு. பாபி டியோலை விட்டுட்டு அந்த ஆளுங்களை ரன்பீர் கபூர் பார்க்கும்போது வந்து பாபி டியோல் வந்து அப்படியே வந்து ஒரு கிக் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஏன் காமிச்சிருக்காங்கன்னா வந்து பாபி டியோல் வந்து நியாயமாட்டு வந்து சண்டை போடல. அவன் அவங்களுக்கு ஆளை வந்து நிறுத்தினர் வந்து அவன் தான் இந்த சண்டையை ஜெயிக்கான். அவனுக்கு உண்மையில ரன்பீர் கபூரை அடிச்சு ஜெயிக்கிறது பிடிச்சிருக்கு. அதனாலதான் வந்து அவன் வந்து அவங்களுக்கு ஆளை வந்து நிறுத்தின மாதிரி காமிச்சிருப்பாங்க. பழைய காலத்துல வந்து இங்க உள்ள ஹிந்து ராஜாக்கும் வெளியிருந்து வந்த முகில்ஸ்க்கும் நடந்த சண்டையை பார்த்தா கூட வந்து இங்க உள்ள ராஜாங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் வந்து பின்பற்றணும். அந்த சூரியன் இந்த மேல வரும்போது தான் வந்து அவங்க சண்டை போடணும். சூரியன் போன புறம் வந்து அவங்க வந்து திருப்பி வந்துடணும். முதுகுக்கு பின்னாடி வந்து அடிக்க கூடாது. இது எல்லாத்தையுமே அவங்க பின்பற்றணும். ஆனா முஸ்லிம் ராஜாங்களுக்கு வந்து அது ஒண்ணுமே கிடையாது. அவன் வந்து ஒரு ரூலுமே இல்லாம அடிச்சு வந்து ஜெயிச்சிருவான். இதை வந்து இதுல காணிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஹிந்து முஸ்லிம் அரசியல தான் வந்து பேசுறேன். இந்த படத்துக்கு அர்த்தம் வந்து என்னன்னா வந்து ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிமை பார்த்து, நீ எங்க ராஜாவை பத்தி இப்படி மோசமாத்தி பேசுறியோ, உங்க ராஜாவும் அப்படிதான்டா இருந்திருக்காருன்னு கேட்டா வந்து ஒரு ஹிந்து வந்து பாரு எங்க ராஜா வந்து இப்படி அந்த அஃபேர் எல்லாம் வச்சாலும் சின்ன வீடு வச்சாலும் வந்து நியாயமாட்டு தான் வந்து இருந்தாரு. உங்க ராஜா அப்படி கிடையாது. அதை சொல்றதுக்கு வேண்டிதான் வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு. இப்போ 2 ராஜாங்களும் மோசம்தான். ராஜாங்க வேண்டாம் தான் நம்ம வந்து மக்களாட்சிக்கு வந்தோம். ராஜா ஆட்சியில இருந்து மக்களாட்சிக்கு வந்தோம். ராஜாங்கத்துல இருந்து ஜனநாயக நாடாத்த வந்து நம்ம இப்போ மாறி நிற்கோம். இந்த காலத்துல இந்த மாதிரி படம் வந்தது வந்து தப்பான விஷயம்தான். கடைசியில வந்து ரன்பீர் கபூர் தான் வந்து அந்த சண்டையில வந்து ஜெயிக்காரு. ஜெயிச்ச உடனே வந்து அவருக்கு வீட்டுல வந்து தீபாவளியை வந்து கொண்டாடுறாங்க. ஒரு அசுரனை ஜெயிச்ச பிறகு அவங்களுக்கு வீட்டுல வந்து தீபாவளியை வந்து கொண்டாடுறாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தானே, இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாருமே மனநோயாளின்னு. நான் சொன்னது கரெக்டுன்னு ஆயிட்டா? நானும் என் அண்ணனும் சைல்டுஹுட்ல இருந்தே ரன்பீர் கபூர் ஃபேன்ஸு. நான் சொல்லுறேன் இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்னு. இதே படத்துக்கு கூட தான் வந்து ஒரு ரியல் ஸ்டோரியான சாம் பகதூர் ஷாக்க ஸ்டோரி வந்து அது வந்து யூனிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய படம். ஆனால் அதை விட இதுதான் வந்து ஓடிச்சு. நான் வந்து 7 லாங்குவேஜ் படித்தேன். அதில் 4 லாங்குவேஜில் நான் ஃப்ளூவெண்ட். அதில் 1 ஹிந்தி. मुझे हिंदी पता है भाई। ये फिल्म है ना, ये फिल्म का एक एक सीन पूरा का पूरा गलत है। एक एक सीन तेरा दिमाग में जा करके तेरा दिमाग में खराब करते हैं भाई। फिल्म में रणबीर कपूर का कैरेक्टर शेर नहीं है भाई, रणबीर कपूर का कैरेक्टर चूहा है ना, चूहा हूँ भाई। இந்த படத்துல வந்து படமா இருக்கிறனால தான் வந்து ரன்பீர் கபூரால 1000 பேரை வந்து அடிக்க முடியும். அவன் வந்து அவனை வந்து ஒரு சிங்கம்னு நினைச்சிருக்கான். ஆனா வந்து அவன் சிங்கம் கிடையாது. எப்பவுமே சவுண்டு போடுறவன் உண்மையில ரொம்ப கோழையாத் தான் இருப்பான். ப்ரூஸ்லியே வந்து சொல்லியிருக்காரு, ஷோயிங் ஆஃப் இஸ் அ ஃபூல்ஸ் வே ஆஃப் க்ளோரின்னு. நீ எவ்வளோதான் பலசாலியா இருந்தாலும் ரோட்ல போற எல்லாரையுமே அடிச்சிட்டு இருந்தான்னா வந்து நீ வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ வந்து அவ்வளோதான்னு ப்ரூஸ்லியே வந்து சொல்லியிருக்காரு. மியாமோட்டோ முசாஷி ஜாப்பனீஸோட மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனும் வந்து பொறுமையை பற்றி நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. சைனாவில் உள்ள மிகப்பெரிய ஜெனரல் 600 யுத்தத்தை ஜெயிச்சு ஒரு யுத்தத்தை கூட தோக்காத்த சன் சூவும் வந்து பொறுமையை பற்றி நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஒரு சண்டையில் ஒரு யுத்தத்தில் ஒரு ஆளுக்கு பொறுமை தான் வந்து ரொம்ப முக்கியம்னு. ஸோ வந்து ரன்பீர் கபூருக்கு கேரக்டர் இந்த படத்தில் வந்து காணிக்கிற இந்த ஆல்ஃபா மேல் உண்மையான ஆல்ஃபா மேல் கிடையாது. எப்போவுமே காமன் கேல்குலேட்டிங் காய் தான் வந்து எப்போவுமே உண்மையான ஆல்ஃபா மேலுன்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கேன். ஓகே எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் அவரி சைனிங் ஆஃப்.